ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு லவ் சீட் ட்ராமாவில் எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் எது வரைக்கும் பார்த்துருந்தோம், இந்த மட்பை திருதுப்புன்னு கடலுக்குள்ள குதிக்க அதை பார்த்த ரக்பை பயந்து போயிட்டான். இப்போ எப்படியோ அவனை சமாதானப்படுத்தி மட் கடற்கரை ஓரமாக கொண்டு வந்துட்டான். கொண்டு வந்தவன் ரக்குக்காக ஏதோ கடலுக்குள்ள இருந்து சிப்பியோ ஏதோ ஒரு மாதிரி கொண்டு வந்திருக்கான். அது பேர் என்னன்னு தெரியல. அதை ரக்குக்கு ஊட்டி விட்டு இருக்கான். ரக்கை என்னன்னா சாப்பிடவே முடிக்கான். உன் கையெல்லாம் டேர்ட்டா இருக்கு, நீ எங்கெங்கெல்லாம் கையை வச்சு தொட்டியோ, இல்ல எனக்கெல்லாம் வேண்டாப்பா, உன் கையெல்லாம் கொடுக்கூடாது, ஒன்னு ஸ்பூனு இல்லாட்டி சாப்ஸ்டிக்கு அதை வச்சுதான் கொடுக்கணும், உன் கையெல்லாம் டேர்ட்டா இருக்கு அப்படின்னு ரக்கு ஓர சீனை போடுறான். எங்க உப்பு தண்ணிக்குள்ள தான் கையை விட்டு வந்தேன், அது ரொம்ப சுத்தமா தான் இருக்கும், சாப்பிடுங்க 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 அப்படின்னு எப்படியோ மட்டும் ரக்குக்கு ஊட்டி விட்டான். ரக்கோட லிப்ஸ் ரொம்ப சாஃப்டா இருக்கா. எப்படிங்க உங்க லிப்ஸ் மட்டும் இவ்வளோ சாஃப்டா இருக்கு அப்படின்னு இந்த மட்பை என்னன்னா ரக்கோட லிப்ஸ் டச் பண்ணி பார்க்க, என்னடா டச் பண்ணி பார்க்குற, அடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கணுமா அப்படின்னு இந்த ரக்பை என்ன பண்ணுறான்னா லைட்டாக கொஞ்சம் கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரம் ரக்கு மண்ணில் கை வைக்க, மண்ணில் ஏதோ இருந்திருக்க போல இருக்கு, அது கையில் குத்த அவன் கத்துறான். இவங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்து வந்துடுறேன் அப்படின்னு இந்த மட்பை எந்திரிச்சு போகிறான். போச்சு இன்னைக்கு ராத்திரி தனியாக தான் எல்லாத்தையும் பண்ணும் போலையே அப்படின்னு ரக் புலம்ப, எங்க என்னத்தை புலம்புறீங்க அப்படின்னு மட் கேட்குறான். ஒன்றும் இல்லை போடா அப்படின்னு ரக் அவனை போக சொல்றான். ரக்கு எந்த மீனிங்ல எப்படி சொல்றான்னு தெரியலையே. அப்படியே கட்டுமே அந்த சீன்ல ரக்கோட அசிஸ்டன்ட் அந்த வீ பொண்ணு இருக்காங்களே, வீ பொண்ணையும் பார்க்க போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோஸ் ரொமான்ஸ் பண்ணி இருக்காங்க. இந்த மட்பை ஃபர்ஸ்ட் டைம்லாம் பண்ணி விடுறான். பண்ணி விட்டு என்ன பண்றானா லிப்ஸாலே அந்த முள்ள எடுக்கிறான் போல இருக்கு. என்னடா பண்ற அப்படின்னு கேட்க, இப்படி பண்ணாதாங்க எல்லாமே நல்லா சுத்தமாகும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டு கண்டினியூ பண்றான். அப்படியே கண்டினியூ பண்ணது கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்டெண்ட் ஆகி அப்படியே இந்த கடற்கரையோரமா இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா இருக்காங்க. பாருங்கப்பா எபிசோட் 2 சேர்ந்துட்டாங்க. அப்படியே கட் பண்ணி இன்னொரு பக்கம் இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு அந்த வீ பொண்ணுக்காக எல்லா வேலையும் பார்த்து விடுவா. லைட்டை தானே மாட்ட போனா, அதை தவிர எல்லா வேலையும் பார்க்குறா. வீட்டை ஒதுக்கிறது, அந்த வேலை இந்த வேலைன்னு எல்லா வேலையும் பார்த்து முடிச்சுட்டு சரி கிளம்புறேன்னு கிளம்புனா இந்த வீ பொண்ணு அவளை விடவே முடிக்கா. ஐயோ எனக்கு பசிக்குது, எனக்கு சீக்கிரம் சாப்பாடு செஞ்சு கொடு அப்படியே அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு விடாம அந்த பொண்ணு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா. அசிஸ்டன்ட் பொண்ணுக்கு கடுப்பா இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த ரைட்டரு அதான் ரக்க இருக்காம்ல, ரக்கோட தான் இப்போ மட்டு இருக்கான். இவன் யாரு, என்ன ஏது, இவன் எந்த மாதிரி ரைட்டரு அப்படின்னு எல்லா விஷயத்தையும் இந்த மட்டு கூகுள்ல பார்த்து இருக்கான். சரி பார்த்து முடிச்சாச்சு, ஒரு குளியல போட்டு வரலான்னு இந்த மட்பை குளிக்க போக இந்த நேரம் இந்த ரக்பை இருக்காம்ல, அவன் என்ன பண்றானா பின்னாடியே மட்டுக்கிட்ட லைட்டா கொஞ்சம் அத்துமிடுறான். மட்டும் அவன் கூட சேர்ந்து கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கான். இங்கே பாருடா, உனக்கா நான் எவ்வளோ நாள் பே பண்ணுறேன், ஆனால் நீ என் கூட தான் இருக்கணும், இன்னைக்கு ராத்திரி என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு இந்த ரக்பை சொல்ல மட்டுக்கும் அவனை பிடிச்சிருக்கு போல இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஏக போகமா இவங்க கண்டினியூ பண்றாங்க. எல்லாத்தையும் முடிச்ச உடனே இந்த ரக்பை மட்டை வெளியே போக சொல்றான். என்னங்க வேலை முடிஞ்சோடனே டக்குன்னு வெளியே போக சொல்றீங்க அப்படின்னு மட் கேட்க, ஆமா உனக்கு பே பண்ணியாச்சுல போடா அப்படின்னு இந்த ரக்பை இப்படி சொல்லி இருக்கான். இருந்தாலும் இந்த மட்பை ரக்கிட்ட அப்படி இப்படின்னு பண்ண போனா போடா அப்படின்னு இந்த ரக்பை மட்டை வெளியே பத்தி விட்டான். அப்போ இந்த ரக்பை மட்டு கூட ஜஸ்ட் இப்போதைக்கே இதுக்காக மட்டும்தான் பழகுறான் போல இருக்கு. அப்படியே கட் அடுத்த சீன்ல அசிஸ்டன்ட் பொண்ணு தான் காட்டுறாங்க. எல்லா வேலையும் முடிச்சிட்டேன், இதுக்கு மேலே எந்த வேலையும் சொல்லாதீங்க அப்படியே அந்த பொண்ணு ஓவரா டென்ஷனாக, சரி எந்த வேலையும் சொல்லலை, இப்போ நீ பார்த்த வேலைக்கு ரிவார்டா ஏதாச்சும் கொடுக்கணும்ல அப்படியே அந்த வீ பொண்ணு என்ன பண்றானா அந்த பொண்ணுக்கு நெத்தியிலே கிஸ்ஸை கொடுத்துட்டா. என்னங்க பண்றீங்க அப்படியே அசிஸ்டன்ட் பொண்ணு கேட்க, ஆமா பாரு பெரிய ஆக்ட்ரஸ் கையால உனக்கு கிஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு வீ பொண்ணு சொல்ல அசிஸ்டன்ட் பொண்ணுக்கு ஒரே ஷாக்கு. அப்ப அந்த பொண்ணுக்கு அசிஸ்டன்ட் பொண்ணு பிடிச்சிருக்குன்னு நல்லாவே தெரியுது. இன்னொரு பக்கம்னா மட்டும் வேலையை பார்க்கலான்னு கடற்கரை பக்கம் போக இந்த நேரம் அதான் அன்னைக்காரன ஒருத்தர் இருந்தாம்ல பாம்பு, அவன் என்னன்னா டே விஷயம் தெரியுமா, நம்ம கடற்கரைக்கு ஒரு பெரிய பையன் வந்திருக்கான்டா, பெரிய பணக்கார வீட்டு பையன், அவனை வளைச்சி பொண்ணு ஏகப்பட்ட பேர் ஆசைப்படுறாங்க, அந்த பையன் அப்படி இப்படின்னு இந்த பாம்பை யார்கிட்ட சொல்றான்னு நினைக்கிறீங்க, மட்டிக்கிட்ட சொல்றான். அவருக்கு எது மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பொண்ணுங்க மேலையா இல்ல பசங்க மேலையா அப்படி இப்படின்னு பாம் பேச, அவனுக்கு பொண்ணுங்க மேலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாதுப்பா அப்படின்னு இந்த மட்டு ஒரு ஃப்ளோல சொல்ல, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பாம் கேட்குறான். அதில் ஒன்றும் இல்லை நான் வேலையை பார்க்க போறேன் அப்படின்னு மலிப்பு விட்டு
மட்டும் இங்க இருந்து எஸ் ஆயிட்டான். இன்னொரு பக்கம் என்ன, இந்த ரக்பை வந்து நல்லா பெர்ஃப்யூம்லாம் அடிச்சுட்டு இவன் மட்டை பார்க்கலான்னு வெளியே கிளம்பி இருக்கான். அங்க பாருங்க மட்டுக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் போல இருக்கு. சுத்தி உள்ள பொண்ணுங்கள்லாம் மட்டை போட்டு மொச்சி இருக்குங்க. இதை பாக்குற ரக்குக்கு வந்து பிடிக்கவே இல்லை. டக்குன்னு ரக்கு என்ன பண்றான்னா பணத்தை வந்து பே பண்றான். பே பண்ணிட்டு இங்க பாரு, இன்னைக்கு ராத்திரி வந்து என் கூட தான் ஸ்டே பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சுத்தி இருக்காங்க பொண்ணுங்க எல்லாரும் முன்னாடியும் இந்த ரக்பை வந்து மட்டுக்கு கிஸ்ஸ கொடுத்துட்டான். அந்த பொண்ணுங்களுக்கு புரியுது. அதுக்கப்புறம் என்ன, ரக்கு என்னன்னா மட்டை வந்து வேமாலிட்டு இங்க பாரு, நீ ஏன் கூட தான் இருக்கணும், நான் உனக்கு பே பண்ணிட்டோம்ல, ஏன் கூட தான் இருக்கணும் அப்படின்னு ரக் சொல்ல. இங்க பாருங்க, உங்களுக்கு கவனிக்க சொன்னாங்களா ஓனரு, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு கவனிச்சுக்க தான் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ராத்திரி படுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் காசு கொடுக்கல அப்படின்னு மட்டும் சொல்ல. புரியுது புரியுது, நீ யார் கூட வேணா இருக்கலாம், என்ன வேணா பண்ணலாம், ஆனா இப்போ நான் தான் உனக்கு பே பண்ணியிருக்கேன், நீ தான் என் கூட வந்து இருக்கணும் அப்படின்னு ரக்பை வந்து சின்ன பிள்ளை மாதிரி பேச. பரவாயில்ல, நீங்க இந்த மாதிரி பேசுறத பார்க்க ரொம்ப கியூட்டா தான் இருக்கு அப்படின்னு மட்டும் வந்து அவன் என்ன பண்ணாலும் ரசிக்கிறான். சரி விடு, எனக்கு பசிக்குது, எங்க சாப்பிட போலாமா அப்படின்னு ரக் வந்து கூப்பிட. போலாம் போலாம் அப்படின்னு மட்டும் கூட்டு போறான். ஸ்கூட்டில தான் கூட்டு போறான். அப்படி கூட்டு போனது வந்து பின்னாடி வந்து அப்படியே லைட்டா பஞ்சர் ஆயிடுச்சு போல இருக்கு. எனக்கு பின்னாடி வலிக்குதுடா அப்படின்னு இந்த ரக்பை வந்து சொல்ல. ஓ வலிக்குதா அப்படின்னு மட்டும் என்ன பண்றான்னா டக்குன்னு லிப்ஸ்ல வந்து கிஸ்ஸ கொடுத்துட்டான். என்னடா பண்ற, யாராச்சும் பார்த்தா என்ன ஆறுது அப்படின்னு ரக் கேட்க. ஆமா, யாராச்சும் பார்ப்பாங்க அப்படின்னு கவலைப்பட்டுதான் நீங்க ஏதாச்சும் ஹக் கொடுக்காம வந்தீங்களா என்ன, அதெல்லாம் கடற்கரையோரமா வச்சு நம்ம எல்லாத்தையும் முடிச்சிட்டோம், இதுக்கெல்லாம் ஏங்க பயப்பட்டு இருக்கீங்க, சரி வாங்க உள்ள சாப்பிட போலான்னு இவங்க ரெண்டு உள்ள சாப்பிட போறாங்க. சாப்பிட போறதுக்கு முன்னாடி வந்து சுத்தி முத்தி பார்க்க இந்த நேரம் அந்த பாம்பு இருக்காமல அவை வாரான். என்னங்கடா நீங்க ரெண்டு ஒன்னா இருக்கீங்க, பரவாயில்லையே அறிமுகம் ஆயிட்டே போல இருக்கு அப்படின்னு பாம்புக்கு செம ஹாப்பி. இதை பார்க்குற இந்த ரக்கு பையனுக்கு வந்து அதை விட பெரிய ஷாக்கா இருக்கு. இரு, அவ யார் உனக்கு அப்படின்னு கேட்க, என்னோட அண்ணே அப்படின்னு மட்டும் சொல்லணும். என்னது அண்ணனா, நேத்து ராத்திரி அந்த பார்ல வச்சு உன்னை பத்தி ஆத்தாத்துன்னு ஆத்துறான். அப்ப என்னடா ரெண்டு பேரும் இப்படி வந்து கான்டாக்ட்ல இருந்துட்டு அவ உன்னை பத்தி புகழ்ந்து வர டூரிஸ்ட் கிட்ட வந்து இப்படி சொல்லி சொல்லி ஏதாச்சும் மனசுல வந்து ஏற்படுத்த பாக்குறானா அப்படின்னு ரக் வந்து கேட்க. ஏங்க அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க, அவன் மனசுல என்ன தோணிச்சிரோ அதை சொல்லியிருக்கான், அவ்வளவுதான், மத்தபடிலாம் ஒண்ணுமே இல்லைங்க அப்படின்னு மட்டும் சொல்றான். உங்களுக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது, அந்த மாதிரி தொழில் பண்ற மாதிரி இருக்கா, அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்லைங்க அப்படின்னு மட்டும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ளே சாப்பாடு கொடுக்குறவங்க வர்றதால இந்த ரக்பை வந்து அப்படியே ஆஃப் ஆயிட்டான். சரி, அங்க இருக்க போட்டு அது யாருக்குள்ளது, அது ஃபிஷிங் போட்டா என்ன அப்படின்னு ரக் கேட்க. ஆமா ஆமா, என் அப்பாக்குள்ளது தான் அப்படின்னு இந்த மட் ஸ்டார்ட் பண்ண. பரவாயில்லையே, உன் அப்பாக்குள்ளதா, அப்போ உங்களுக்குள்ளதுன்னு சொல்லு அப்படின்னு ரக் கேட்க. எங்களுக்குள்ளது இல்லை, அப்பாக்குள்ளது மட்டும்தான் அப்படின்னு மட்டும் சொல்றான். என்ன சொல்ல வர, உன் அப்பாக்குள்ளதுன்னா உங்களுக்குள்ளது தானே அப்படின்னு ரக் கேட்க. அதெல்லாம் இல்லை, அவருக்கும் எங்களுக்கும் நல்ல வந்து பேச்சுவார்த்தை நிப்பாட்டி பல வருஷம் ஆகிப்போச்சு, இப்போலாம் நான் வந்து தனியாக தான் இருக்கேன், கிடைச்ச வேலையை பார்த்துக்கிட்டு ஏதோ நிம்மதியா இருக்கேன்ப்பா அப்படின்னு இந்த மட்டும் சொல்றான். ஏதோ பிரச்சனை இருக்கு போலயே. சரி, என் கதையை சொல்லிட்டேன், உங்க கதையை சொல்லுங்க, நீங்க எப்படிங்க ரைட்டரா நீங்க அப்படின்னு மட்டும் கேட்க. அது எனக்கே தெரியலையாடா, நல்லா ஃபன்னா இருக்கு அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணேன், அதிலையும் பாரு ஏகப்பட்ட குறைய வந்து கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. ஏன்டா ஃபேரி டெய்ல் ஸ்டோரி, கற்பனையான ஸ்டோரியில வந்து டிராகன் வந்து நெருப்பு கக்க தான் செய்யும், அது இதுன்னு பண்ண தான் செய்யும், பிஎல் நாவல்லாம் அப்படி இப்படி இருக்க தான் செய்யும், அதுலேயும் குறை கண்டுபிடிச்சா என்ன பண்ண அப்படின்னு இந்த ரக்பை வந்து இவங்கிட்ட புலம்ப. புரியுது புரியுது, நானும் உன் கதையை வந்து ரீட் பண்ணி பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு மட்டும் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறான், நிறைய காம்ப்ளிமெண்ட்லாம் கொடுக்குறான். இது ரக்குக்கு பிடிச்சிருக்கு. ஏன் எப்படியோ ரக்கிட்ட பேசி பேசி இந்த மட்பை வந்து லைட்டா மனசுல வந்து கொஞ்சம் இடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல வந்து இவங்க எல்லாரும் கடலுக்கு போக வந்து ரெடியா இருக்காங்க. கூடவே பாம்பு வரானா, அதை பார்த்த ரக்குக்கு வந்து ஒரு மாயாகி இவனும் வரான் அப்படின்னு இந்த ரக்கு வந்து கேட்க. எங்க பார்ட் டைமா என் கூட வருவாங்க, சரி வாங்க இன்னைக்கு வேணா ராத்திரி வேணா வேற ஏதாச்சும் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு இந்த மட்பை வந்து ரக்கிட்ட வந்து இப்படிலாம் பேசி பேசி எப்படியோ அவன் போட்ல கூட்டு போயிட்டான். போட்ல வந்து மட்டும் இந்த பாம்புன்னு தனியா ஒரு பக்கம் பேசியிருக்காங்க. டக்குன்னு பாருங்க, இவங்க கிட்டலாம் சொல்லாம இந்த ரக்பை வந்து கடலுக்குள்ள குதிச்சிட்டான். பையனுக்கு ஆர்வம், அதான் குதிச்சிட்டான். ஐயோ, இவன் என்னடா குதிச்சிட்டான், இவனுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கானே தெரியலையே அப்படின்னு மட்டுக்கெல்லாம் பதறுது. ரக்பையும் உள்ள குதிச்சவன் ஃபர்ஸ்ட் என்னமோ நல்லா தான் நீந்துறான், அதுக்கப்புறம் சின்ன வயசுல வந்து ஏதோ நடந்திருக்கு போல இருக்கு.
இவங்க அம்மா அப்பா கண்ணில் வந்து ஏதோ பிரச்சனை போயிருக்க போல இருக்கு. அதை நினைச்ச பார்த்த பையனுக்கு வந்து மூச்சு விட முடியல. மூச்சு விட முடியாம இவன் தவிக்க நல்ல வேலை மட்டும் வந்து ஆக்சிஜன்லாம் கொடுத்து அது மட்டும் இல்லாம இவன் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னு இருக்காங்க. இவனுக்கு கிஸ் எல்லாம் கொடுத்து எப்படியோ தேத்தி மேலே கூப்பிட்டு வந்துட்டான். மேலே கூட்டு வந்து இந்த ரக்பை வந்து என்ன கேட்குறான்னா, எதுக்கு உன் பேர் வந்து மட்டன் வச்சாங்க அப்படின்னு இந்த ரக்பை வந்து கேள்வி கேட்க, ஆமா உங்களுக்கு எதுக்கு ரக்குன்னு வச்சாங்க அப்படின்னு மட்டும் கேட்குறான். நான் தான் ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டேன், நீ தான் பதில் சொல்லணும் அப்படின்னு ரக் கேட்குறான். ஏதோ ஒன்று உங்க பேருக்கான மீனிங் வந்து என்னது, லவ். அந்த லவ்வை நீங்க என்கிட்ட கொடுக்குறீங்க, நீங்க என்ன லவ் பண்றீங்க அப்படின்னு இந்த மட்பை வந்து இப்படி சொல்றான். சே 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 நீ என்னடா லூஸ் தானே புலம்பிக்கிட்டு இருக்க, நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு ரக்கு பையன் வந்து இங்கேருந்து கிளம்புறான். ரக்குக்கு இப்போதைக்கு இந்த மட்பை வந்து சும்மா சம்பவம் பண்றதுக்கு மட்டும்தான் போல இருக்கு. அதான் இந்த ரக்கு பையன் வந்து இப்படி பேசிட்டு போய்கிட்டு இருக்கான். அதை நினைக்கும் போது இந்த மட்டு பையனுக்கு வந்து கொஞ்சம் லைட்டா ஃபீலிங்காக தான் இருக்கு. இந்த ஒரு சீனோட இன்னைக்கான எபிசோட் வந்து முடியுது. இன்னைக்கான எபிசோட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க. பாய்.